இன்றைக்கி இந்த பூரியும் குருமாவையும் வச்சுட்டு காலையில் 1 ஹவர்லேயே டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிருச்சு. டிஃபன் வேலையெல்லாம் எப்போ வேணால் முடிச்சிடலாம். ஆனால் இந்த பயபிள்ளைகளை கிளப்புறது தான் பெரிய விஷயம். இல்லை தொட்டு திம்பேன், தொடாமல் திம்பேன், அப்படியே தான் சாப்பிடுவேன், நானே தான் சாப்பிடுவேன்னு ஒரே அக்கப்போரு. திரும்ப உடனே லஞ்சையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் முட்டையும் போட்டு வேக வச்சுட்டு சைடில் கொத்தமல்லி ஈஸியாக பண்ணி துவையல் அரைச்சிட்டு இந்த வயல் ஆம்லேட் ஒன்று பார்த்து இது நம்ம ட்ரை பண்ணலான்னு பண்ணி என் தலையில் நானே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா இது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. பட் டேஸ்ட்டு ஓகே. அப்புறம் ஈவினிங்காக பார்க் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ட்டு பார்க் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டா எதாச்சியாக பாப்பாவோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு ஜாலியாக இந்த நமக்கு வந்தால் தான் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற கோட்டு வந்து எந்த படத்தில் யார் பேசினது எப்போ வந்தது அதெல்லாம் தெரியலங்க. பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸாக என் லைஃபே இதாக தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறப்ப வந்து அது வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு முடியல, எனக்கு நடந்ததெல்லாம் வந்து அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, அதே தான் எனக்கும் நடக்குது, இதே கஷ்டம்தான் எனக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே, நீ இதெல்லாம் தாங்கிப்ப, உனக்கு அது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்து நமக்கு இந்த ஆப்பையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அதே அவங்களுக்கு வந்து கர்மாவாக திருப்பி நடக்கிறப்ப தான் சொல்கிறாங்க எனக்கு வந்துருச்சு ரத்தம், உனக்கு வந்தது வந்து தக்காளி சட்னி தான் அப்படின்னு நிரூபிச்சிடறாங்க. அது எப்படின்னு தாங்க புரியல.